ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 50 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோ அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்த ஒருத்தனை கொண்டுட்டு மிச்சம் இருக்க 2 பேர்கிட்ட கத்தியை கொடுத்து இதில் எவனாட்டு ஒருத்தன் மிஞ்சிக்கங்கடா அப்படின்னு சொல்லும்போது 2 பேருத்தில் ஒருத்தன் கத்தி எடுத்து இன்னொருத்தனை சொல்லிவிட்டு 2 பேர் சண்டை போட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ சண்டையை நிப்பாட்டிகிட்டே இருக்கும்போது அவனுக்கு நம்ம ஹீரோ பார்த்து யாராவன்னு சொல்லிட்டு மனசில் ரொம்ப கேவலமாக நினச்சோன்னே நம்ம ஹீரோ என்னை பார்த்தே கேவலமாக நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னா அதோட போன எபிசோட் முடிஞ்சிடும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அந்த புக்கை மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த ஃபேக்ட்ரியை டீமன் பவர் யூஸ் பண்ணி வெட்டிக்க வச்சிருவாரு. அந்த பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். அங்கே 2 பேர் இருப்பானுங்க. அந்த இடத்துல இருந்து இன்னொரு டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க அப்படியே கழுத்தை பிடிச்சி அப்படியே நடந்து வந்துட்டு சீஃப் டீமன் வந்து அந்த லூசிஃபரோட டீமன் வந்து இந்த இடத்தையே அழிச்சிட்டாங்க, இந்த இடமே இழிஞ்சு விழுந்துட்டு இருக்கு, நம்ம சீக்கிரமா இங்கேருந்து வெளியே போயாகணும், தப்பிச்சாகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கும்போது கழுத்துல இருந்து அப்படியே ரத்தம் தரிக்கும் பாருங்க. அப்படியே கீழே விழுந்து அவன் சாகிற மாதிரி ஆயிடுவான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் பார்த்தா கீழே விழுந்து கிடந்தவனை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லடா சூப்பராக நடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் சும்மா நடிச்சிருக்காங்க ரத்தம் வர மாதிரி. நம்ம ஹீரோ சரி நீ நல்லாவே நடிக்கிற, உன்னால் முடிஞ்சா வெளியே வா, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது டேய் என்னை காப்பாற்றுற சொன்னியாடா, இப்படி விட்டு போறியாடா அப்படின்னு சொல்லும்போது டேய் நீ என்ன பண்ணியோ பண்ணிக்கோ, அதெல்லாம் உன் இஷ்டம் தான், நானும் அதில் தலையிட மாட்டேன். சரி நீ வேணா வெளியே வா, வெளியே வந்தாலும் என் கூட சேர்ந்து வேலை பார்க்கலாம், நான் வெளியவே வெயிட் பண்ணுறேன், வரட்டாமாமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் என்ன செய்வான், அந்த டீமன்களை சேர்ந்தவனுங்க அவன் கையில் ஒரு டீமன் கிறிஸ்டல் இருக்கும். அந்த டீமன் கிறிஸ்டல் அவன் கையில் எடுத்து நான் இதை முழுங்கி சக்தி அதிகப்படுத்தி இங்கேருந்து தப்பிச்சு போகிறேன், ஆனால் இதை முழுங்கினா வெடிச்சு சதற அதிக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பவர் இருக்கான்னு தெரியலையே, இருந்தாலும் பரவாயில்ல இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டலை அப்படியே அவன் வாய்க்கிட்ட கொண்டு போவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு டே உங்ககிட்ட டீமன் கிறிஸ்டலாம் இருக்குதா, சூப்பரா சரிடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன், நான் எடுத்துகிட்டு போவா, நீ ஏதோ பண்ணிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டீமன் கிறிஸ்டல் எடுத்துட்டு அங்கேருந்து டாட்டா பாபாய் மாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவாரு. அவன் நம்ம ஹீரோ பார்த்து நீ ஒரு இவன்டா, நீ ஒரு அவன்டா, கடைசியில் நீ நரகத்துக்கு தாண்டா போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாய்க்கு வந்தபடி திட்டினோன்னே நம்ம ஹீரோ அதை கேட்டு டேய் நான் நரகத்துலேருந்து தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து வெளியே போனோன்னே அங்கே ஒரு பெரிய குழியே இருக்கும், பில்டிங்லாம் உடஞ்சி உள்ளே போயிடுச்சு. அப்படி நம்ம ஹீரோ வெளியே வந்து அந்த மேஜிக் கிறிஸ்டல் டீமன் கிறிஸ்டலை வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிட்டு அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் இல்லை, கொஞ்சம் மார்பிள் கல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்னோட டீமன் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டத்தை பார்க்கும்போது அந்த லூசிஃபர் என்ன பிளான் பண்ணியிருக்கானே தெரியலையே, பூமிக்கு முதல்ல பறவை மான்ஸ்டர் அனுப்பி வைக்கிறான், அப்புறமா இப்போ டீமன் அனுப்பி வைக்கிறான், அவன் என்ன முடிவு பண்ணுறான்னு தெரியல, அவனுக்கு ஏதோ பயங்கரமான ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கான், சாத்தானா ஹெல்ப் கூப்பிட்றான், அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, அவங்ககிட்ட பேசணும்னு ஒரு ஆர்வம் வேறு கொடுத்து வச்சிருக்கானா. பரவாயில்ல அந்த லூசிஃபர் நான் நினச்சதை விட கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அவன் பூமிக்கு வரட்டும், அப்புறமா என்கிட்ட இருக்கா பல்லாக்கு லில்லித்து இவங்க எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அவங்க கூட சண்டை போடலாம், இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஆனால் சைனாவில் என்ன நடக்குதுன்னு அந்த சைனீஸ் கில்டு மாஸ்டரும் அந்த கிரேஸும் எதுவுமே சொல்ல மாட்டாங்களே, ஒருவேளை என்ன ரகசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வித்தியாசமான மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா, கார்டின்ஸ் இடத்துக்கு போகிறதுக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதுலேருந்து கால் வரும். நம்ம இரவும் என்ன உடனே நம்மளை கூப்பிட்ற மாதிரி வைப்ரேட் ஆகுது, என்னென்னு போய் பார்க்கலான்னு அந்த கார்டின்ஸ் இருக்க இடத்துக்கு போனால் அங்கே இருக்கிற அங்கே கயா நம்ம ஹீரோ பார்த்து நீங்கள் வந்துட்டீங்களா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், இந்த நாட்டை கடந்து முக்கியமான டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானுங்க, அதனால நீங்க அங்க போய் ஹெல்ப் பண்ணணும், உங்க உதவி வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை கேட்டு பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கையாவும் எனக்கு தெரியும் ஹீரோ ஆஃப் லைட் நீங்க எதுக்குனாலும் ஒத்துக்குப்பீங்க, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன நம்மளை இந்த அளவுக்கு நம்புறா, நான் நினச்சதை விட ரொம்ப முட்டாளாக இருப்பா போல இருக்கே, சரி இவ இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது, அந்த டீமன்கள்கிட்ட வச்சு நம்ம அழகாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படி இந்த பக்கம் பார்த்தா ஒரு மலையில் பனி பெஞ்சிட்டு இருக்கும். அந்த மலைக்கு அடியில் ஒரு குகைக்குள்ளே ஃபுல்லாக பனி கிறிஸ்டல்ஸாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு முக்காடு போட்டவன் அப்படி போயிட்டு முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய மந்திர பால் இருக்கும். அந்த மந்திர பால் கிட்ட போய் நாம் போட்ட எல்லா பிளேனும் வேஸ்ட் ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடியே வந்து அந்த பறவை டீமன், அதுக்கப்புறம் அந்த டீமன்ஸு, அப்புறமா சம்மன் பண்ண அந்த பல்லாக்கு, இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, எல்லாத்தையுமே அந்த சாத்தான் முறியடிச்சிட்டாங்க, இதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நானே எல்லாத்தையுமே என் கையாலேயே பண்ண போறேன் அப்படின்னு அந்த முக்காடு போட்டவன் யாருன்னு பார்த்தா அது ஒரு அழகான பொண்ணுங்க. அந்த பொண்ணு அந்த மந்திர பாலுக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த மந்திர பெரிய பாலு திருப்பி பேசுது, நீ சொல்றது எல்லாம் புரியுது, நாம எல்லாம் லூசிஃபரோட அடியாள்கள், அதனால லூசிஃபர் சொல்றதை நம்ம செஞ்சு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த முக்காடு போட்ட பொண்ணும் கண்டிப்பா இதுக்கப்புறம் லூசிஃபர் என்ன நினைக்கிறாரோ அதை கண்டிப்பா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மந்திர பாலும் லூசிஃபர் எதையுமே தப்பா செய்ய மாட்டாரு, அவர் ஒவ்வொரு அடியும்
கேர்ஃபுல்லா எடுத்து வைப்பாரு. அதனால நம்ம அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சு முடிக்கணும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு இந்த முக்காடு போட்ட பொண்ணு கண்டிப்பா லூசிஃபரோட ஆசைப்படி அந்த சாத்தானை நம்ம பக்கம் கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. அப்படியே கேட்பா அமெரிக்கால வாஷிங்டன் ஹோட்டல் ஒரு இம்பீரியல் 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டிங், அதாவது உலகத்தில் உள்ள எல்லாம் பெரிய பெரிய ஆட்களும் வருவாங்க. அங்க நம்ம ஹீரோவும் சியோலும் வந்திருக்காங்க. சியோல நம்ம ஹீரோக்கு கோட் சூட் எல்லாம் மாட்டி டையெல்லாம் மாட்டி விட்டோன்னே இங்க பாருங்க கேங்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியோலா ஹீரோனி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கோட் சூட்லாம் போட்டு சும்மா பக்கா அமெரிக்கன் மாதிரி நின்று இருப்பான். அங்க நம்ம எக்கினா குட்டி டிராகனும் இருக்கா. அப்ப அங்க இருக்க சியோல பார்த்தா அவளும் சூப்பரா வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு வேற லெவல் மாடல் மாதிரி நின்றுட்டு இருப்பா. அப்ப இந்த இடத்துக்கு சாகே வந்துடுறா. என்ன ரெடி ஆயிட்டீங்களா, அங்க எல்லாம் மீட்டிங் ரெடியா இருக்காங்க, என்ன இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாகேவும் அமெரிக்கா ட்ரெஸ் மாதிரி சும்மா மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம சாகே கேங்கு கிட்ட அம்மா கார்டியன்ஸ்ல எங்க போனாங்க, அவங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க அப்படின்னு கேட்டோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வந்தோன்னே அவங்களை கூட்டு வரேன் நீங்க போங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு சாகே இந்த மாதிரி கடைசி நேரத்துல சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஓடிடக்கூடாது, நீ அடிக்கடி எங்கேயாச்சும் ஓடி போயிடுற, இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டிங், கண்டிப்பா நீங்க வந்து மீட்டிங் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சாகே சொன்னோன்னே சரி சரி நான் வந்துடுறேன், நீ எதுக்கு எப்போ பார்த்தா திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஊர்ல இருக்க பெரிய பெரிய ஆள்கள்லாம் வராங்க. அவங்க சாத்தான் அப்புறம் அந்த டீமன், அதுக்கு மட்டும் இல்லாம டீமன் கல்ட்ட சேர்ந்தவங்க எல்லாத்தையும் பத்தி விசாரிக்க வராங்களா, இல்ல இது சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டிங் தானா, எனக்கு தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஷிப் மீட்டிங்கா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருக்கும்போது இங்க மீட்டிங்ல பார்த்தா எல்லாருமே டேபிள் சேர் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருப்பானுங்க. அப்ப அங்க இருக்க 2 வெளிநாட்டுக்காரங்க இது உண்மைதான்ப்பா ரூமர்னு சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த வராங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லைங்க, கார்டியன்ஸ் சேர்ந்த கயா தான். அவங்க சென்டர்ல வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோ கிரேஸ் கிம் எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னடா இங்க நிறைய பேர் இருக்கானுங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்கானுங்களே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்க 2 பேர் வந்து கையா நீங்களா, அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், உங்ககிட்ட தெய்வீக சக்தி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம கிம்ம 3 பேர் சுத்தி போட்டு நீங்க தானே அந்த டிராகன் பவர்லாம் யூஸ் பண்ணீங்களே, ஸ்வாட் வச்சு பயங்கரமா சண்டை போட்டீங்களே, உங்களை பத்தி ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுத்து போட்டு பேசிட்டு இருக்கும்போது ஐயா ஐயா நான் விட்டுக்கையா அப்படின்னு சொல்லிட்டு கிம் அப்படி கெஞ்சிட்டு இருப்பான். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா 2 பேர் வருவானுங்க நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு. அதுல ஒருத்தன் தடியா இருக்கான் பாருங்க, அவன் இமானுவேல், அவன் ஒரு பிரெஞ்சு அம்பாசிடர். இந்த பக்கம் இன்னொருத்தன் வருவான், அவனும் பிரெஞ்சு அம்பாசிடர் கூட சேர்ந்து இருக்கிறவன். இவனுங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த பிளாக் டிராகன் யூஸ் பண்ற கிம்மோட அண்ணன் தானே நீங்க, உங்களை பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், உங்களோட சக்தியை பத்தி நிறைய ரூமர் போயிட்டு இருக்கு, நீங்க எந்த ஹெல்ப்னாலும் எங்க கிட்ட கேளுங்க, நாங்க உங்களுக்கு தாராளமா பண்ணுவோம், எங்க நாடு உங்களுக்கு எப்பவுமே உதவி பண்ணுவோம், $1,000,000னாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, இவங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த மாதிரி சப்போர்ட் பண்றேன்னு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க, வேற எதுவும் மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சு பேசிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு டீமன் கல்ட்ட பத்தி ஏதாவது தெரியுமா தெரியாதா, டீமன் சவுத் அமெரிக்கா இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணுது, அதெல்லாம் போய் காப்பாத்துனது, பல்லாக்க சம்மன் பண்ணது, இதெல்லாம் பத்தி இவங்களுக்கு தெரியுமா, ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கானுங்க, என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொருத்தங்க யாரோ வருவாங்க. ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது யாருன்னு பார்த்தா அவளோட பேரு யூலியா பில்கோவா, நம்ம எதுவுமே இவ்வளோ பால்கோவானே கூப்பிடலாம். அந்த யூலியா பால்கோவா ரஷ்யாவை சேர்ந்த அம்பாசிடர், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா. ஏற்கனவே ஹீரோனி லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு, சாகே அப்புறம் நம்ம சியோலா அப்புறம் அந்த டீமன் லில்லித்து, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. போக போக லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. பார்த்தா அதுக்கு புதுசா டீமன்கள்ட்ட சேர்ந்த ஒரு அழகான பொண்ணு வேற வந்திருக்கு. எத்தனை ஹீரோயினி தான், ஹீரோ ஒருத்தர் இருந்தாலும் 10-15 ஹீரோயினி வந்துகிட்டே இருக்காங்களே, லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. அங்க வந்து அந்த ரஷ்யா அம்பாசிடர் அந்த யூலியா பால்கோவா நம்ம ஹீரோ பார்த்து உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன், நான் உங்ககிட்ட தனியா கொஞ்சம் பேசணுமே, கொஞ்சம் தனியா பேசலாமா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிடுவா நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவோ கண்டிப்பா பொண்ணுங்க தனியா கூப்பிடுன்னு சொன்னா நான் வந்துடுவேன், அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல இவ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கா சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா ஒரு ரூம்ல தனியா பேசணும் கூப்பிட்டு சுத்தி எல்லாருமே இருக்கானுங்க. அதுல அவ தனியா உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு பொண்ணும் பையனும் நம்ம ஹீரோவை இந்தாங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் சரி, இவன் எதுக்கு நம்ம ஹீரோவை கொஞ்சம் அங்க பக்கத்துல ஒரு பையன் இருக்கா பாருங்க, சரியில்லையே, ஒருவேளை அவனா இருப்பானோ, நம்ம ஹீரோ போட்டு தொல்லை பண்றாங்க, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்து அந்த ரஷ்யாவை சேர்ந்த பால்கோவா சாப்பிடுங்க கேங்கு, இவங்க 2 பேரும் உங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஷ்யாவை சேர்ந்த பால்கோவா சொன்னோன்னே நம்ம ஹீரோ அப்ப மனசுல யோசிச்சுட்டு இருப்பா, இவ பாக்குறதுக்கு மட்டும் ரொம்ப அழகானவ இல்ல, இவகிட்ட பயங்கரமான ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அது மட்டும் இல்லாம இவ போட்டிருக்க பர்ஃப்யூம் அதோட ஸ்மெல்லு சாதாரண ஆம்பளை மட்டும் இல்ல, ஒரு துறவி, எனக்கு பொண்ணுங்களே வேண்டான்னு காட்டுக்குள்ள போனவனு கூட மயக்கிரும், அந்த அளவுக்கு ரொம்ப பவரானது அவளோட பெர்ஃப்யூம்.
பர்ஃப்யூம் ஸ்மெல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அந்த ரஷ்யாவை சேர்ந்த பால்கோவா நம்ம ஹீரோ கிட்ட என்ன எங்களோட ஆட்கள் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்காங்க 2 பேரு. அந்த பையன் ஐயோ நம்ம ஹீரோ போட்டு படாத பாடு படுத்துறான். அங்க இருக்க பொண்ணும் எங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து பேசிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அந்த பால்கோவா ரஷ்யாவை சேர்ந்த அம்பாசிடர்கிட்ட ஆமா நீங்க என்கிட்ட தனியா பேசணும் தான் சொன்னீங்க, என்ன இவ்வளோ கூட்டத்தை கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முக்கியமான ஆள் தான் இருக்காங்க, தனியா பேசணும் தான் நினைச்சேன், ஆனா இவங்களா இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை கூட்டு வச்சு உட்காந்து வச்சிருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ இந்தாங்க என்கிட்ட ஒரு ஒயின் பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பாட்டில் எடுத்து இந்தாங்க கிளாஸ் பிடிங்க அப்படின்னு அங்க இருக்க எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ ஊத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது எல்லாத்தையுமே அவங்க கிளாஸ்ல வாங்கி வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இந்த டீமன் கார்டை பத்தி அவங்களுக்கு தெரியல, பல்லாக்கே லில்லி தீமையை சமாளிச்சவன், என்கிட்ட இவங்க ஆட்டங்காட்ட பாக்குறாங்களா, நான் யாருன்னு இவங்களுக்கு காட்டுறேன், எல்லாரும் சேஸ் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளாஸ் அப்படி தூக்கி சொன்னோன்னே அங்க இருக்க எல்லாருமே சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடிச்சிட்டு இருப்பானுங்க. அவங்க அப்படியே குடிச்சு முடிச்சோம் நம்ம ஹீரோ அப்பா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுல, சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஆனால் என்னன்னா இதை பற்றி நீங்கள் யார்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்னேன். அதை கேட்டு அங்கே இருக்க மற்றவங்களும் கண்டிப்பாக சொல்ல மாட்டோம், அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியே போங்க, கேங்கு விட்டு நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க அந்த ஒரு பையனும் பொண்ணு இருந்தாங்க பாருங்க, அவங்களும் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுவாங்க. மிச்சம் இருக்க இவங்க கிட்ட சரி நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லுவேன் யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருக்க அந்த ஆம்பளைங்க கண்டிப்பாக எங்களோட வாய் அப்படி ஜிப்பு போட்ட மாதிரி பூட்டியே இருக்கும், ரகசியம் தான் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து இது என்ன ரகசியம்னா நான் இப்போ கொடுத்த அந்த ஒயின்ல விஷம் கலந்துருக்குடா பண்ணாடைகளா அப்படி நம்ம ஹீரோ வில்லத்தனமா சொல்லுவார் பாருங்க. அதை கேட்டு எல்லாரும் மிரண்டு போயிடுவானுங்க. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நம்ம ஹீரோ இவங்கள என்ன பண்ண போறாரு, வச்சு செய்ய போறாரா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, புதுசா ஒரு ஹீரோனி வேற வந்திருக்கா, அச்சா ஒருத்தி இல்ல 2 பேரு, ரஷ்யாவை சேர்ந்த பால்கோவா அப்புறமா டீமன் கல்ட்டை சேர்ந்த ரொம்ப அழகான பொண்ணு, இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாங்க, இல்ல நம்ம ஹீரோ இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.